நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 12/5/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி, மே மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 10:36 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:26 வரை போரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. யோகம் இன்று இரவு 9:26 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:26 வரை ஆயில்யம், பின்பு மகம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு அன்புக்குரியவரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். உதவி என்று ஒருவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் மூலதனத்துடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். மனப்பக்குவமுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. கடன் பாக்கிகளை எல்லாம் கண்டிப்பாக வசூல் செய்து விடுவீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடும். வேலை தேடுபவர்களுக்கு நல்லதொரு வேலை கிடைக்க கொடுங்க. கூடுதல் பணியின் காரணமாக உடல் சோர்வு போன்றவை ஏற்படக்கூடும். சக ஊழியருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் என்று. பெண்களுக்கு மனசில் துணிச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். நல்லதொரு பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காதலை பொறுத்தவரைங்க துல்லியமாக இதிலும் ஈடுபடுவது நல்லது. இல்லத்தில் கலந்து பேசினால் வெற்றி இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டும் என்று. மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். மாணவர்கள் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று. படிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று. உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படக்கூடும். வீண் விவாதங்களை தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக கட்டுக்குள் வரக்கூடும். பொது பிரச்சனைகளை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூடுதல் பணி சுமையின்றி ஏற்படக்கூடும். உடல் சோர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும் என்று. நீங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பரணி அன்புக்குரியவரின் தேவைகளுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் தோன்றி பின்னர் மறைந்துவிடக் கொடுங்க. எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கிருத்திகை என்று கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு நல்லதொரு தேர்ச்சி ஏற்படக்கூடுங்க. சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். வேலை தேடுபவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க என்று. உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும் நாளாக இருக்கக்கூடும். பேச்சில் கவனம் இருக்கட்டும். ரிஷபம் ராசினியர்கள் இந்த அனைவரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். குடும்ப பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். உற்றார் உறவினர்களின் வருகை இருக்க கொடுங்க. புதிய திட்டங்கள்ல கண்டிப்பாக கையெழுத்திடுவீர்கள். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி மகிழ்ச்சி கொடுக்கும். கடன் விஷயங்களை தெளிவாக அணுகுவது நல்லது. கடின பணியை தொடர்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். கொடுக்கும் வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி விடுவீர்கள். பண வரவு தாமதப்பட்டது கண்டிப்பாக வரக்கூடுங்க. மற்றவருடன் வீண் விவாதங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். வார்த்தைகளை கோர்த்து பேசுவது ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் சீராக நடைபெறக்கூடும். புதியதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று. உங்களுக்கு செல்வ நிலை
சீராக முன்னேறும் நாளாக இருக்க கொடுங்க. லாபமும் கண்டிப்பாக வர கொடுங்க. கொஞ்சம் யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டிய பொருளை கூட வாங்கி விடுவீர்கள். பெண்கள் இன்று முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். பெண்கள் முக்கிய முடிவுல யோசித்து எடுப்பது ரொம்ப நல்லது. சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்பட வேண்டும். பெண்களுக்கு இன்று மனோதைரியம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். காதல கொஞ்சம் விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியில சிறப்பாக செயல்பட முடியும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். மாணவ கண்மணிகள் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று வீண் விவாதங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்கள். கட்டிட பணிகளை தொடரும் எண்ணம் மேலோங்கும். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். என்று உங்களுக்கு நீண்ட கால விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். ரோகிணி விருப்பங்கள் நிறைவேற கொடுங்க. காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பாராத நன்மைகள் உண்டாகக்கூடும். வீண் விவாதங்களை நீங்க தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் வெளிப்பட கொடுங்க. நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு தெய்வீக நம்பிக்கை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மிருக சிரிஷம். இந்த நாள் உங்களுக்கு சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கூட்டும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கூட்டும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சியின் பேரில் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. சாதித்து காட்டுவீர்கள். மிதுனம் ராசினியர்கள் இன்று நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தெய்வீக நம்பிக்கை கண்டிப்பாக கூடும். இல்லத்தில் இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அந்நிய தேச தொடர்பு கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க. அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். எதிர்பார்த்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். சில பணிகள் உங்களுக்கு தாமதமாக இருக்கக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தடைகளை விடுத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பண வரையும் கொஞ்சம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். எந்த ஒரு வேலையிலும் நீங்க முழு கவனத்துடன் செயல்படுவீர்கள். உங்கள் கவனக்குறைவால் மேல அதிகாரியிடம் மனஸ்தாபம் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவரை நீங்க அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி கண்டிப்பாக குறையும். இன்று பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். ஆன்மீகத்திலும் நாட்டம் அதிகரிக்கும். இன்று ஓரளவு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட கொடுங்க. பயப்பட வேண்டாம். தொடர்ந்து இறைப்பணியை செய்து வருவீர்கள். இன்று அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதலாக பணவரைமை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்டு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். என்ன ஒன்று பெண்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். அமைதியில் நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். காதலை விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் நல்லது. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல கொடுங்க. கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாணவர்கள் இனிமையாக பேசியதிலும் ஈடுபடுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு.
வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பண விரயம் கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தெய்வீக நம்பிக்கை என்று ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். சீரான முன்னேற்றம் இருக்கும். இன்று குடும்ப உறவிடையே ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. திருவாதிரை, இன்று அனுகூலமான நல்லதொரு தீர்ப்பு வரக்கூடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வீடு வாங்க முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். இன்று வாய்ப்புகள் வயல் கதை வந்து தட்டக்கூடும். மனஸ்தாபம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்காலம் சிறப்பாக அமைதிவிடக்கூடும். இன்று நீங்க குடும்ப நலனுக்காக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புனர்பூசம், இன்று நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். வெளிப்படையாக இன்று பேசி பழகுவீர்கள். மற்றவருடன் வீண் விவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். வியாபாரம் பற்றிய கவலைகள் எழுந்து பின்னர் சரியாகும். ஆன்மீகத்திலும் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் கொஞ்சம் எழக்கூடுங்க. முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். என்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் இருக்கும். நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், எதையும் சாதிக்க முடியும். கடகம், கடகம் ராசினியர்கள், என்று சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தன லாபம் எதிர்பார்த்தபடி வரக்கூடுங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். எளிமையாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வீணான விவகாரங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளித்து விடுவீர்கள். மேலிடத்தில் மனம் விட்டு பேசுவது எதிலும் நல்லது. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனஸ்தாபம் உண்டாக கூடுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கனிவாக நடந்து கொள்வீர்கள். அக்கறையுடனும் செயல்படுவீர்கள். தேவையானவற்றை கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். இந்த முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சில பணிகள் தாமதமாக இருக்கக்கூடும். மனோதிடம் அதிகரிக்க கூடுங்க. பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். குடும்ப விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். பெண்கள் என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. மன அமைதியுடன் செயல்பட்டால் காதல் வெற்றி நடை போடும். காதலுக்காக நீங்க அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வியில நாட்டம் மிகுந்து காணப்படக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முடிஞ்சளவு படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. குடும்பத்திலும் அமைதி நிலவ கொடுங்க. மனஸ்தாபம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். இன்று நீங்க எதிலும் வேகமுடன் செயல்படுவீர்கள். புதிய சொத்து சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பூசம், எதிலும் லாபம் உண்டாக கூடுங்க. காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டமிட்ட வகையில முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மனோதிடம் அதிகரிக்க கூடுங்க. என்று உங்களுக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். ஆயில்யம், இன்று பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள். எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். இன்று வரவு உங்களுக்கு இருமடங்காக இருக்கக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். மேலிடத்தின் கனிவான பார்வை கண்டிப்பாக இழக்கூடும். என்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எல்லா செலவுகளையும் ஓரளவு குறைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்கும் நான் சொல்ல முடியும். கொஞ்சம் பரபரப்புடன் செயல்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம், சிம்மம் ராசினியர்கள், என்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று எதிலும் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். தொட்ட காரியம் எல்லாம் கண்டிப்பாக துளிர்விடுங்க. சிம்ம ராசினியர்கள் எதிலும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். உற்றார் உறவினர்களின் வழியில் சிறு விரயம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய சொத்து சேர்க்கை ஏற்பட கொடுங்க. முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும்.
இதுவரைக்கும் வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தொய்வு நீங்கி இன்று எல்லாம் முன்னேற்றம் அடைய கொடுங்க. லாபம் சீராக வரக்கூடும். இனிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக் கொள்வீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கி பின்னே சரியாக கூட்டும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறக்கூடும். மன வலிமை உண்டாகக்கூடும். உங்களை பற்றி தவறாக எண்ணம் கொண்டவர்கள் இப்பொழுது நட்பு பாராட்ட கொடுங்க. பெண்கள் இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் குழப்பத்தை கொண்டிருக்கும். பெரிய பிரச்சனை எல்லாம் கொண்டிருக்காது. போக போக எல்லாம் சரியாகும். காதல்ல கொஞ்சம் அமைதி காண்பது உங்க கையில் உள்ளது. வேண்டாத பேச்சுக்கள் வேண்டாம் என்று மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்க முடியுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாக கூடும். என்று முடிஞ்சளவு மாணவ கண்மணிகள் படிப்பில் மட்டும் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நீங்க யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். சில குழப்பங்களுக்கு பின்னர் கூட சில காரியங்கள் வெற்றி அடைய போடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக சிறப்பாக அமையுங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனை இருக்கும். உணவு கட்டுப்பாடு வேண்டும். அதிகம் காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். இன்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லத்தில் பேசுங்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பூரம். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்ல கொடுங்க. தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். பயணங்கள் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாக கூடுங்க. சகஜமாக எல்லோரிடமும் பேசி பழகுவீர்கள். திடீர் திருப்பு முனை என்று ஏற்படக்கூடும். என்று உங்களுடைய கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். உத்திரம். என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. வாகனம் பராமரிப்பு செலவு இன்று ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். என்று ஓரளவு கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு தவிர்த்து விடுவீர்கள். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை என்று உங்களுக்கு சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கண்ணீர் ஆசிரியர்கள். இன்று நீங்க கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். கனவுகள் ஓரளவு கண்டிப்பாக நனவாக கூடும். எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. இன்று எவருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட சூழல் உருவாக கொடுங்க. மனோ தைரியம் உண்டாக கூடும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கூடும். இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பதினால் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்க கொடுங்க. வியாபார தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். செலவுகளை இன்று நீங்க சரி கட்டி விடுவீர்கள். நெருக்கடிகளை இன்று சமாளித்து விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இருந்தாலும் கொஞ்சம் மனம் வேதனையாக இருக்க கொடுங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். கவனமாக எதிலையும் பேசி பழக வேண்டும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தாய் தந்தையாருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கூடும். வேகமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். பெண்கள் என்று கோபித்துக் கொள்ள வேண்டாம். குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்துவதில் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு என்று மன வலிமை கொடுங்க. சாதுமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். பயப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். காதலில் முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். கற்பனை உலகில் முதந்து காணப்படுவீர்கள். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்தால் ஜெயிக்க முடியும். முக்கியமாக கல்வி உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுய அறிவை மேம்படுத்துங்க. கல்வியில கண்டிப்பாக உயர்கல்வி நீங்க நினைத்தது போல் நடக்கக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு.
அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இந்த சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திரமாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மனதளவில் உங்களுக்கு தைரியம் ஏற்படக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு பெரிய பிரச்சனை காத்துக்கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். தொடர்ந்து பணிகளை செய்யுங்கள். ஏற்ற மிகுந்த சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அஸ்தம். இன்று பொது வாழ்க்கையில புகழ் கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. நன்மைகளும் கண்டிப்பாக தேடி வரக்கூடுங்க. இன்று கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். இன்று ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். வீடு வாங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சித்திரை. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படும் சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. நல்ல எண்ணங்கள் இன்று வெளிப்பட கொடுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். இன்று பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்க கொடுங்க. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கொடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு ஏற்ற மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். முக்கியமாக அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கை எதிலும் அதிகரிக்கும். மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள் யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். நல்ல நண்பர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல மனிதர்களை சந்தியுங்கள். தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆட்கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்திலும் சொல்லிவிட்டு செய்யுங்கள். சரி சமமாக அனைவரையும் மதிப்பீர்கள். அது உங்களுக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் ஆறுதலுடன் அழைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகள் எழ வேண்டாம். சந்தித்து பேசும் நபர்களால் சந்தோஷம் இருக்கும். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற வேண்டியிருக்கும். புது வியாபாரம் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்லாமா என்ற எண்ணம் தோன்றுங்க. குடும்பத்தில் நிம்மதி குறைபடியான சூழல் ஏற்பட்டாலும் பெண்ணே சரியாக கூட்டும். இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழக வேண்டும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை அக்கறைத்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பெண்களுக்கென்று காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷமான மனநிலையை உருவாக்கி கொடுக்கும். என்று பெண்கள் வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காதல்ல பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. மகிழ்ச்சிக்குரிய செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மாணவர்கள் எப்படிப்பட்ட விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலையை நீங்க சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். இணைய தகவல் இல்லம் தேடி வரக்கூடுங்க. பொது வாழ்க்கையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இன்று வேண்ட வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். முக்கியமாக லாபடக்கம் தேவைப்படும் நாளாக இருக்க கொடுங்க. டக்கென்று வார்த்தைகள் வெளிப்படும். சுவாதி. மனதில் தைரியம் ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்தோட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உழைப்புக்கு உயர்வு உண்டாகக்கூடும். திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கம் பார்த்துக் கொள்ளுங்கள். உடைய பேச்சை கேட்டு மற்றவர்கள் செயல்பட கொடுங்க. அது உங்களுக்கு பெருமையாக இருக்கக்கூடும். இன்று ஓரளவு சொத்து சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம். இன்று எதிர்பாராத நன்மைகள் உண்டாக கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சொத்துக்கள் வாங்க முயற்சி கண்டிப்பாக கைகூடும். தொய்வான நிலை இருந்தது கண்டிப்பாக மாறக்கூடும். வியாபார நோக்குடன் இன்று செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்த நன்மைகள் தேடி வர கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று நீங்க நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள்.
இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் முழுக்க பொது வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பேச்சில் கவனம் இருக்கட்டும். அது ரொம்ப முக்கியம். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று நீங்க துடிப்புடன் செயல்படுவீர்கள். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. பெரிய அளவில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். ஏற்ற மிகுந்த சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். இதுவரை வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடுங்க. முறையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். உழைப்புக்கு உயர்வு உண்டாக கூடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்ட பின்னர் சரியாகும். எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. பயனற்ற பயணங்கள் செல்ல வேண்டாம். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். உடைய கருத்துக்களுக்கு சிலர் மாற்று கருத்து தெரிவிக்க கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. காரியங்களும் சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். பயணங்கள் செல்லும் பொழுது உடம்புகள் மீது கவனம் இருக்கட்டும். இன்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். பெண்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். தொடர் முயற்சி காதலுக்கு வெற்றி கொடுக்கும். முக்கியமாக இல்லத்தில் கலந்து பேசினால் வெற்றி ஏற்படுத்தும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பாராத திருப்பத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற அம்சத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அபாரமான திறமை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும். அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. அனுஷம். குடும்ப உறவுகளால் நிம்மதி ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். மனதில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. கேட்டை. என்று புத்தி கூர்மை வெளிப்படக்கூடுங்க. நிர்வாகத்தில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பொதுவான பிரச்சனைகளை நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற சிக்கல் கொஞ்சம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட இடைவெளிகள் கண்டிப்பாக சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். என்று நீங்க சகஜமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மன உளைச்சலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். தனுசு ராசினியர்கள் என்று எதிலும் போராட்ட குணம் வெளிப்படக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை ஓரளவு வெற்றி இருக்கும். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தாய் வழியில் ஏற்பட்ட தகராறுகள் மாறிவிடக் கொடுங்க. இடம் பூமி வாங்க முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். எதிரிகளால் இன்று கண்டிப்பாக உங்களால ஜெயித்து விட முடியுங்க. எதிரிகளை நீங்க தவிடுபொடி ஆக்கி விடுவீர்கள். லாபத்திற்கு குறைவிருக்காத பழைய பாக்கிகளை அனுசரித்து செல்வீர்கள். வியாபாரத்தில் எடுத்த புதிய முடிவுகள் வெற்றி கொடுக்கும். இடையூறுகள் கண்டிப்பாக நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழக்கூடும். அரசாங்கம் மூலம் நடைபெறக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு ஏற்பட கொடுங்க. உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலை வலுவும் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதலாக இன்று பணவரவும் ஏற்பட கொடுங்க. சிறப்பான செய்கைகள் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மன உளைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வீண் விவாதங்களில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லது. எல்லோருடைய நலனிலும் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பெண்கள் சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் எச்சரிக்கை இருக்கட்டும். என்று பெண்களுக்கு மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்குங்க. சிக்கல்கள் இருந்தது போக போக சரியாகும். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். அன்பை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் அடிப்படை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கல்வியிலும் சிறந்து காணப்படுவீர்கள். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள்.
நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் உண்டாக கூடுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உயர்கல்வியிலும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்ற சிந்தனை வளம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் ஒரு பக்கம் கிடைக்க கொடுங்க. இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். வருமானம் எப்பொழுது போல் இருக்க கொடுங்க. பூராடம் என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். பொது விஷயத்துல கையில் எடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். நாவடக்கம் தேவைப்படும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல மனிதர்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். ஓரளவு இன்று எதிர்பார்த்தவைகள் கண்டிப்பாக நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திராடம் இன்று கனவுகள் நனவாக கொடுங்க. வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சந்தித்த நபரால் இன்று சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கடன் பிரச்சனை ஓரளவு கண்டிப்பாக கட்டுக்குள் வைத்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை கூட கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். இன்று நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் இருக்கட்டும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கையிலும் உங்களுக்கு காசு பணம் புழக்கம் அதிகரிக்க கொடுங்க. செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். உங்களுடைய திறமை கண்டிப்பாக பலிச்சிடும். சகோதர வழியில் சகாயம் கேட்ட கொடுங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். கூடுதலாக இன்று வாய்ப்புகள் வரக்கூடும். நல்ல பணியாளர்கள் கிடைக்க கொடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. சிக்கல்கள் ஓரளவு சரியாகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தனியீடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷம் வெளிப்பாடும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் தைரியம் உண்டாகக்கூடும். உடைய கருத்துக்களுக்கு சிலர் மாற்று கருத்து தெரிவிக்க கொடுங்க. வினோதமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உறவு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்று காதல் சிரமத்தை கொடுத்தாலும் முடிவுகளில் தெளிவு இல்லாமல் போனாலும் பயப்பட வேண்டாம். சந்தேக பார்வையும் பார்க்க வேண்டாம். எல்லாம் ஒரு நாள் சரியாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவ கண்மணிகள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியில ஜெயித்து காட்ட முடியுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு என்று மன அமைதி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாக கூடும். இழுபறியாக இருந்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வேலை நிமித்தமாக இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள். சகோதர வழியில் உங்களுக்கு சகாயம் கிடைக்க கூடுங்க. எதிலும் உங்களுக்கு திறமை உண்டாக்க கூட்டும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் பாராட்டும் நாளாக கண்டிப்பாக இருக்க கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும். திருவோணம் வேகம் செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். மன உளைச்சலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்க கூடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். தொட்ட காரியமும் இன்று துளிர்விடக் கூடுங்க. இன்று நீங்க யோகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம் யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். குழப்பங்களை இன்று சரி கட்டி விட வேண்டும். மனமும் இன்று நிம்மதியாக இருக்கக்கூடும்.
பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. காரியங்கள் உங்களுக்கு வெற்றி இருக்கக்கூடும். வருமானமும் வழக்கம் போல இருக்கக்கூடும். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்க உடன்பிறப்புகளால் மன நிம்மதி அடைவீர்கள். எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக கிட்டும். கனவுகள் ஒரு பக்கம் நினைவாக கூடும். பண நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தீராத வியாதி இருந்த உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். மறுக்காமல் அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகளை இன்று நீங்க சரி கட்டி விடுவீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும். மந்த மாநிலங்களில் ஏற்பட்டது எல்லாம் மாறக்கூடும். வருமானமும் கண்டிப்பாக வழக்கம் போல் இருக்கக்கூடும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வந்து சேரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை பெற முடியும். என்று உங்கள் செயல்திறன்களால் பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி குறைபாடியான சூழல் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான நிலை ஏற்படக்கூடும். வீடு வாகனக்கான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதல் வருமானம் வரக்கூடும். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லதொரு சந்திப்புகள் உண்டாகக்கூடும். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு என்று முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எல்லாம் சாதகமாக இருக்கக்கூடுங்க. பெண்கள் என்று மனதிற்குள் மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கக்கூடும். காதல் புரியாத புதிர் போல இருக்கும். சில சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதலில் நீங்க கொஞ்சம் அமைதி காண வேண்டும். பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியிலும் சிறந்து விளங்க முடியுங்க. எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்கள் பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியும். அது மட்டுமில்லை, தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பண நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. என்று உங்களுக்கு நிதி நெருக்கடிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கூடுங்க. சதயம். என்று பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கங்கள் கண்டிப்பாக சரியாகும். புது மனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பகைகள் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். அனைவருக்கும் மறுக்காமல் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சகோதர ஒற்றுமை இன்று பலப்படக்கூடுங்க. எல்லோருக்கும் இன்று வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். புரட்டாத்தி. நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். கொஞ்சமாக பண கடன் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கடுமையான உழைப்பு என்று வெளிப்படக்கூடும். எதிர்பாராத சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். கனவுகள் நனவாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எதிர்மறையாக பேசிவிடும் விலகி இருப்பது நல்லது. தொட்ட காரியம் ஓரளவு கண்டிப்பாக துளிர்விடக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். விலங்குகள் உங்களுக்கு விலகி செல்லக்கூடுங்க. உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கக்கூடும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெரியவரிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. சிந்தித்த வனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். நண்பர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது. பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாக கூடுங்க. சில பணிகள் காலதாமதமாக நடைபெறக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு நுணுக்கங்கள் வெளிப்படக்கூடும். அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு லாபம் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் மாற்றங்களும் இன்று ஏற்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செயல்திறனும் அதிகரிக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டுகள் கண்டிப்பாக பெறக்கூடும். நுணுக்கமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு குடும்பத்திலும் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மனசாபங்கள் ஏற்பட்ட பெண்ணு சரியாக கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் என்று
கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். காதல் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை பொறுத்தவரை நீங்க அவசரப்படாமல், பதட்டப்படாமல் இருக்க வேண்டாம். நடக்கும் விஷயங்களை வேடிக்கை மட்டும் பாருங்கள், அது போதும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு என்ற திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று உங்களுக்கு எதிலும் லாபம் குறையாதுங்க. தொடர்ந்து எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். விலங்குகள் கூட விலகி செல்லக்கூடும். போட்டிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். மன வலிமை கூடும் நாக இருக்கக்கூடும். தொழில்நுட்ப அறிவை இன்றி நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு திறமையாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. உத்திரட்டாத்தி. நல்லவைகள் நடைபெறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். சுமூகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். போட்டிகளை சந்தித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெரியவர்கள் உங்களுக்கு நட்பு கரம் நீட்டக்கூடும். சொத்துக்கள் சார்ந்த வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். விலங்குகள் விலகி செல்லக்கூடுங்க. என்று ஓரளவு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்கக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ரேவதி. என்று பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வருமானம் உங்களுக்கு வழக்கம் போல் இருக்கக்கூடுங்க. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. ஓரளவு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். இன்று உங்களுக்கு நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.